ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். தமிழ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் டிகிரி முடிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுவும் கேட்கல, ஃப்ரெஷர்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து கால் பண்ணி பேசுகிற மாதிரியான ஒரு ஜாபு. ஸோ அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் வந்து சொன்ன மாதிரி கால் பண்ணி பேசுகிற மாதிரியான ஒரு ஜாப். இது வந்து அவுட்பவுண்ட் கால்ஸு. ஸோ லீட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே ஜென்ரேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கொடுக்குற நம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பேசணும். ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களே வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து பேசணும் கஸ்டமர்ஸ் கிட்ட. இது வந்து சேல்ஸ் ரிலேட்டடான ஒரு ஜாபு. ஸோ ப்ராடக்ட் நாலேஜ், சேல்ஸ் டெக்னிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அவங்கள என்ன ப்ராடக்ட் சொல்கிறாங்களோ அதை பற்றின நாலேஜ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ப்ரொடக்டிவிட்டி வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சேல்ஸ் டார்கெட்லாம் வச்சுருந்துருப்பாங்க, டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டார்கெட்லாம் நீங்கள் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கொலாபரேட் வித் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபு, பார்ட் டைம்லாம் கிடையாது, பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. பெனிஃபிட்ஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபுல் டைம் ஜாபு. சேலரி வந்து 10,000 20,000 வரைக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க 1 மந்த்துக்கு. ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டே ஷிஃப்ட், இதில் வந்து நைட் ஷிஃப்ட் கிடையாது, டே ஷிஃப்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து சேல்ஸ் ரிலேட்டடான ஒரு ஜாப் இல்லையா. ஸோ சேல்ஸ் ரிலேட்டடான ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து போனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி 12th பாஸ் வந்து ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அவங்களே வந்து ஃப்ரெஷர்ஸும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜாப் இது. ஸோ லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் வந்து ப்ரிஃபர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சவங்க, 12th முடித்தவங்க வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜாப் இது. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணுறவங்க வந்து யூனிகாமர்ஸ் டெக்னாலஜிஸ் சென்னை, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா. ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளி ஹையரில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஜாபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கிறேன். ஸோ ஜாபோட நேம் வந்து பார்த்திங்கன்னா டெலி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஒரு தடவை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு குவிக் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா. ஸோ அது கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பிடிச்சதுன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.